மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், என் சபையை கட்டுவேன். சொன்னது சாதாரணமானவர் அல்ல, சொன்னவர் மரணத்தை ஜெயித்தவர், சொன்னவர் வார்த்தையானவர். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த ஆண்டவர் அவர் சொல்லுகிறார், என் சபையை என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி. இங்க பாருங்க, இயேசுவின் உரிமையை பாருங்க. சபை என்று சொன்ன உடனே இயேசு சொல்லுகிறார், என் சபை, என் சபை. நம்ம ஒரு வீட்டை வாங்குறோம், ஒரு வீட்டை வாங்கும்போது அது என் வீடுன்னு சொல்றோம். ஒரு மனைவியை கல்யாணம் கட்டுறோம், என் மனைவின்னு சொல்றோம். கணவனை கல்யாணம் முடிக்கிறோம், என் கணவன் சொல்றோம். பிள்ளையை பெற்றெடுக்கிறோம், என் பிள்ளைன்னு சொல்றோம். ஒரு பொருளை கடையில் போய் வாங்குறோம், என் பொருள்னு சொல்றோம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து என் சபை என்று சொன்னார். இது மனிதனுடையதல்ல, ஏதோ நிறுவனத்தினுடையதல்ல, யாரோ உரிமை பாராட்ட என் தேவன் விடுவதில்லை. சபை இயேசுவுடையது. அதனால தான் இயேசு சொன்னார், என் சபை, என் உரிமை, என் சுதந்திரம், என்னுடைய பங்கு, எனக்குரியது. சபை மேல இயேசு வைத்திருக்கிற உரிமை, இந்த உலகத்திலேயே உரிமைங்கிறதற்கு ஸ்தோத்திரம் விளக்கமே இயேசு சபையின் மேல் வைத்திருக்கிற உரிமைதான். உரிமைக்கு விளக்கம் சொல்லுங்க, ஒரு உதாரணம் சொல்லுங்கன்னு உங்களை பார்த்து கேட்டா நீங்க சொல்ல முடியும். இயேசு சபையின் மேல் வைத்திருக்கிற உரிமை இந்த உலகத்தில் சிகரமான உரிமை. அதுதான் உரிமை, உரிமை குரல், உரிமை முழக்கம். இயேசு கிறிஸ்து சபையை பற்றி சொல்லுகிறார், என் சபை என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். பாருங்க, இயேசு தனது இரத்தத்தால் கல்வாரி சிலுவையிலே அவருடைய முழு இரத்தத்தையும் கொடுத்து, மொத்த இரத்தத்தையும் கொடுத்து வாங்கினதுதான் சபை. சபை சும்மா கிடையாது. சபையுடைய விலை இந்த உலகத்தில் இருக்கிற எதை கொடுத்தாலும் அதையும் தாண்டி நிற்கக்கூடியதுதான் சபையின் மதிப்பு. சபையின் மதிப்பு தெரிந்தவர்கள் மதிப்புள்ளவர்களாய் மாறுகிறார்கள். சபையின் மதிப்பு தெரிந்தவர்கள் சிறந்தவர்களாய் மாறுகிறார்கள். இயேசு சபைக்காக இரத்தம் சிந்தினார். அப்போஸ்தல நடபடிகள் 20:28 சொல்லப்பட்டு இருக்கிறது, இயேசு சபைக்காக இரத்தம் சிந்தினார். சின்ன பிள்ளைங்களே, உங்க பேப்பர்ல ஏசப்பா உங்களோட பேசுறத எழுதுங்க. வாங்கினார், கரையம் கொடுத்து வாங்கினார், பெரிய விலை கொடுத்து வாங்கினார். இயேசு கிறிஸ்து சபையை வாங்கினார். சபை என்பது இயேசுவால் வாங்கப்பட்டது. இன்னொருவன் சபையை வாங்க முடியாது. என்ன அவ்வளவு விலை கொடுத்து, அவ்வளவு விலை கொடுத்து இயேசு சபையை வாங்கிவிட்டார். சபை இயேசுவால் வாங்கப்பட்டு விட்டது. இன்னொரு மனிதன், இன்னொரு இயக்கம், இன்னொருவர் சபையை வாங்கிறதுக்கு தகுதியே இல்லை. சபை இயேசுவால்
வாங்கப்பட்டது. இரண்டாவது, சபை இயேசுவால் உண்டாக்கப்பட்டது. உண்டாக்கப்பட்டது. முதல் தடவை தேவன் தனது சாயலின்படியும் தனது ரூபத்தின்படியும் மனிதனை சிருஷ்டித்தார். ஆனால் மனிதன் பாவத்துக்குள் சிக்கி போனான், பாவியாய் போய்விட்டான், தேவனை விட்டு தூரம் போய்விட்டான், மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு போய்விட்டது, அவனுடைய இருதயத்தின் கதவு அடைக்கப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து மீண்டும் வந்து சொன்னார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், புது சிருஷ்டியாயிருக்கிறான். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. புதுசா மாற முடியும். புதுசா மாற்றுகிறவர் இயேசு கிறிஸ்து. ஒரு கொடியிலே, திராட்சை செடியிலே கொடி எப்படி இணைந்திருக்குமோ, இணைந்திருக்கும் போது அந்த கொடியில புது புது இலை வருது, புது புது திராட்சை பழங்கள் வருகிறது. அதே மாதிரி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்துவோடு இருக்கும்போது புது சிருஷ்டியாய் உண்டாக்கப்படுகிறான். ரட்சிக்கப்பட்டவன் யார் தெரியுமா? புதுசா சிருஷ்டிக்கப்படுகிறவன். இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள வந்த சகோதரனை, சகோதரியே, நீ வந்துட்டு வெளியே போகும்போது ஒரு மாற்றத்தோட தான் போவீங்க. ஒரு புது சிருஷ்டிப்பு உங்களுக்குள்ள நடக்கும். சபைங்கிறது சாதாரணமானதல்ல, இது பரலோக தொழிற்சாலை. பரலோகத்தின் தொழிற்சாலை இங்கே இருக்கிறது. உங்களை புதுசா மாற்றுவதற்கு இயேசு சபையிலே உலாவிக் கொண்டு இருக்கிறார், உண்டாக்குகிறவர். இரண்டாவது, இயேசு சபையை உண்டாக்கினார், சிருஷ்டித்தார். சபைக்கு வரும்போதெல்லாம் நீங்க புதுசு புதுசா மாறுறீங்க. உங்க குணம் புதுசாகிறது, உங்க பாட்டு திறமை புதுசாகிறது, தேவனை தேடுகிற பக்தி புதிதாகிறது. புதிதா மாற்றத்தான் தேவன் சபைக்குள் உங்களை கொண்டு வருகிறார். சிருஷ்டிக்கிற இடம். அன்றைக்கு 6000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடினார். ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடும் போது அவர் ஒவ்வொன்றாய் சிருஷ்டித்தார். அதே போலதான் சபையில் ஆவியானவர் அசைவாடும் பொழுது தேவன் உங்களுக்குள்ள புது புதுசா சிருஷ்டிப்பார். உங்கள்கிட்ட இல்லாததெல்லாம் உண்டாக்குவார். புதிய கிளைகளை உண்டாக்குவார், புதிய இலைகளை உண்டாக்குவார், புதிய கனிகளை உண்டாக்குவார். உங்களை உண்டாக்குகிற இடத்துல தான் நீங்க வந்திருக்கிறீங்க. இயேசு சொன்னார், என் சபையை நான் உண்டாக்குவேன். அல்லேலூயா. நம்ம பரிசுத்தவான் அல்ல, நம்ம நீதிமான் அல்ல, நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நிற்க தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஆனால் தேவன் நம்மை தகுதி உள்ளவர்களாய் உண்டாக்குகிறார், உண்டாக்குகிறார், நீதிமானாய் உண்டாக்குகிறார். அல்லேலூயான்னு சொல்லுங்கள. நம்ம ஒரிஜினலா நல்லவங்க கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து நம்மை ஒரிஜினலானவர்களாய், ஒரிஜினல் நல்லவர்களாய் இயேசு நம்மை உண்டாக்குகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லுங்க. ஒரு சரீரத்தில் அவயவம் இருக்கிற வரதான் அந்த சரீரத்தில் உயிர் இருக்கும், அசைவு இருக்கும், அந்த உறுப்புகள் உபயோகமா இருக்கும். நம்ம உடம்புல இருந்து கையை எடுத்துட்டா அந்த கையினால பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி தான் தேவன் சபையோடு நம்மை இணைத்திருக்கிறார். இயேசுவோடு இருக்கும்போது நாம் ஜீவனுள்ளவர்களாய் இருக்கிறோம். இயேசுவோடு நாம் இருக்கும்போது நாம் செயல்படுகிறவர்களாய் இருக்கிறோம். இயேசுவோடு நாம் இருக்கும்போது நாம் உயிருள்ளவர்களாய் இருக்கிறோம். உயிருள்ள கிறிஸ்தவர்கள் 2 கரங்களை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லுங்க.
அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சபையை பிறப்பிக்கிறார். ஸ்தோத்திரம். முதல்ல சொன்னேன், சபையை வாங்குகிறார், வாங்கினார். இரண்டாவது சொன்னேன், சபையை உண்டாக்குகிறார். மூணாவது, சபையை தேவன் பிறப்பிக்கிறார். வாசிங்க, யோவான் 1 12 13 வசனத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரையும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி. எப்படி சொல்லி இருக்குது? தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி, தேவனுடைய பிள்ளைகளாய் பிறக்கும்படி, தேவனுடைய பிள்ளைகளாய் பிறப்பிக்கிறார். எப்படி ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்களோ அதே போல தேவ ஜனமே, இயேசு பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் நானும் நீங்களும். ஒரு விசை கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நீங்க சபைக்கு தானா வர முடியாது. இயேசு உங்களை பிறப்பித்ததினாலே சபைக்குள்ள தேவன் கொண்டு வந்திருக்கிறார். இது ஏதோ ஒரு சங்கம் அல்ல, ஏதோ ஒரு கூட்டம் அல்ல, ஏதோ கிறிஸ்தவங்க கூடிட்டு ஆராதிச்சு செய்தியை கேட்டுட்டு போற ஒரு இடம் அல்ல. இது தேவன் பிறப்பிக்கிற இடம். பரலோக திட்டத்தின்படி உள்ள ஜனங்களை பிறப்பிக்கிற இடம், பரிசுத்தவான்களை பிறப்பிக்கிற இடம். அல்லேலூயா. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இயேசு பிறப்பிக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்க தேவ சபைக்குள்ள வரும்போது ஒரு புது மனுஷனா மாறுறீங்க. உங்க மனசு புதுசா மாறுது. உலகத்துக்கு போகும்போது உலகம் உங்களை கரப்படுத்துது, பழசாக்குது, உங்களை அவிசுவாசக்குள்ளாக மாற்றுகிறது. ஆனால் சபைக்குள்ள நீங்க வரும்போது புது பிறப்படைகிறீர்கள், புதிதாய் பிறக்கிறீர்கள். இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்த சகோதரனே, சகோதரியே, நீ ஒரு புதிய பிறப்பு. உன்னை ஆண்டவர் பிறப்பித்திருக்கிறார், பெற்றெடுத்திருக்கிறார். ஆமா, ஒரு பட்டிக்காட்டில் ஒரு பிள்ளை பிறக்கிறதுக்கும் ராஜா வீட்டில் ஒரு பிள்ளை பிறக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்க. ராஜா வீட்டில் பிள்ளை பிறந்தா ராஜ கவனிப்பு, ராஜ போஜனம், ராஜ மரியாதை, ராஜ கல்வி எல்லாமே முதல் தரமாக கொடுக்கப்பட்டு வளர்க்கப்படும். அதே மாதிரி இயேசுவின் பிள்ளை சபையில் வந்து இயேசுவால் பிறக்கும்போது ராஜ மரியாதை, ராஜ பிள்ளையின் மதிப்பு. உனக்கு தேவன் செய்வதெல்லாம் முதல் தரமானதா இருக்கும், ரெண்டாம் தரம் இல்லை. ஆமா, வயசாயிட்டு ரெண்டாம் தரத்தை கல்யாணம் கட்டிக்கிடுவோமா? இல்ல. தேவன் உனக்கு முதல் தரத்தை வைத்திருக்கிறார், முதன்மையானதை வைத்திருக்கிறார், சிறப்பானதை வைத்திருக்கிறார், மேன்மையானதை வைத்திருக்கிறார். உன்னை தேவன் இயேசு உன்னை பிறப்பிக்கிறார். அதனால தான் சொன்னாரு, என் பிள்ளை என் சபை. சொன்னது யாரு? சொர்க்கலோக தகப்பன். ஆமென். அவர் பிறப்பிக்கிறார். அடுத்து ஸ்தோத்திரம், சபையில ஒவ்வொருவரோடும் இயேசு உடன்படிக்கை பண்ணுகிறார், உடன்படிக்கை பண்ணுகிறார். ஸ்தோத்திரம், உறுதிமொழி கெடுக்கிறார். கணவன் மனைவி திருமண நாள்ல உடன்படிக்கை பண்றாங்கல்ல, அதே மாதிரி சபையில இயேசுவின் சந்நிதியில பரிசுத்தவான்கள் கூடி வருகிற நேரத்தில் பரலோக தேவன் இறங்கி வந்து உடன்படிக்கை பண்ணுகிறவராயிருக்கிறார். சபைக்கு போகாதவன் அனாத, சபைக்கு போகாதவன் ஸ்தோத்திரம் பாதுகாப்பற்றவன், சபையை கனவீனப்படுத்துகிறவன் பிசாசின் இரையாயிருக்கிறான். ஆனா சபையில இருக்கிறவனோடு தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆராதனையிலும் இயேசு என்னோடு உடன்படிக்கை பண்ணுகிறார் என்கிறதை இந்த சபையில மகிழ்ச்சியோடு தெரிவிக்க விரும்புகிறவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லுங்க. உடன்படிக்கை பண்றார்ல,
உடன்படிக்கை பண்றார்ல, உடன்படிக்கை பண்ணுகிறவர் உடன்படிக்கையை காப்பாற்றுகிறார் அல்லவா? இயேசு சபைக்கு தலையாயிருக்கிறார். ஆமா, தலை இல்லைன்னா சரீரம் செயலற்று போகும். தலை இல்லைன்னா சரீரத்தில் உயிர் இல்லை. நமக்கு சபைக்கு தலை நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து. அவர் இல்லைன்னா நம்ம இல்லை, என் இயக்கம் இல்லை, என்னுடைய சுறுசுறுப்பு இல்லை, என்னுடைய உணர்வு இல்லை, என்னுடைய உற்சாகம் இல்லை. நிறைய பேரை பார்த்தா அப்படி இருக்காங்க. ஏன் தெரியுமா? தலை இல்லை. நிறைய பேருக்கு தலை வேற யாரோ தலைன்னு வச்சுருக்காங்க. ஆமாம், எனக்கு அவர் தான் தலை, இவர் தான் தலை, அதுதான் தலை. ஸ்தோத்திரம். அதனால தான் சபையில் வந்துக்கிட்டு ஸ்தோத்திரம், ஆமாம், இடிப்புள்ளி சாப்பிட்ட ஆள் மாதிரி, இடித்த கோழி மாதிரி இப்படி உட்கார்ந்துருக்குறாங்க. ஆனால் நிறைய பேர் அப்படி இல்லை, தலையோடு சேர்ந்து இயங்கி கொண்டே இருக்கிறாங்க, ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க, வசனம் கேட்குறாங்க. இயேசுவின் வார்த்தை இருதயங்களில் எழுதப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்து எனக்கு தலைன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இயேசு நமக்கு தலையா இருக்கிறார். நமக்கு ஒரு தலை எக்ஸ்ட்ரா தேவையா? எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு அறிவு தேவையா? எக்ஸ்ட்ரா நமக்குன்னு ஒரு சுய புத்தி தேவையா? எக்ஸ்ட்ரா நமக்குன்னு ஒரு சுய ஆசை தேவையா? தேவையில்லை. நம்ம தலையை ஆண்டுட்டு சொல்லணும், ஏசப்பா என் தலையை எடுத்துட்டு நீங்களே என் தலையாக மாறுங்க. எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க? என் தலையை எடுத்துட்டு நீங்களே என் தலையாக மாறுங்க. என் தலை இல்லை, நீங்கள் தான் என் தலை, நீங்கள் தான் என் தலை, நீங்கள் தான் என் தலைன்னு சொல்கிறவங்க கரங்களை தட்ட மாட்டுறீங்களே. வேறு ஒரு ஆசை இல்லை. நிறைய பேருக்கு 8 தலை இருக்கு, நிறைய பேருக்கு 6 தலை இருக்கு. ஸ்தோத்திரம். சிலருக்கு 6 தலை 8 தலைன்னா பரவாயில்லையா? ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு 1000 தலை இருக்கு. ஆமாம், ஒரு மனுஷனுக்குள்ள 6000 தலை இருந்துதான். என்னது? ஒரு மனுஷனுக்குள்ள 6000 தலை. நமக்கு இந்த ஒத்த தலையிலேயே தலைவலி இருக்கு. அந்த மனுஷனுக்கு 6000 தலை. அல்லேலூயா. 6000 பிசாசு, 6000 பிசாசு, 6000 பிசாசு. ஒவ்வொரு பிசாசுக்கும் ஒரு தலை. 6001 தலை. பிசாசு பிடிச்சவனுக்கு 6001 தலை. ஆனா எனக்கும் உங்களுக்கும் ஒரே தலை. கிறிஸ்துவே நம்முடைய தலை. அல்லேலூயா. இது ஒரு பெரிய ரகசியங்க. இது ஒரு பெரிய ரகசியம். இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சே ஒரு மெசேஜே நம்ம கேட்கணும், ஒரு செமினாரே எடுக்கணும். ஏன்னா அடிக்கடி இந்த தலை சுய புத்தியில சாயம், அதுக்கு விருப்பமானதை கேட்கும். 4 பேர் சொல்லியிருப்பாங்கள, அது இங்கே வந்து தங்கி இருக்கும். ஒரே தலை, கிறிஸ்து என் தலை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமா, நிறைய பேருக்கு அவங்க தலை இல்லை, அவங்க பிள்ளை தான் தலை. அது என்ன சொல்லுதோ அது இவங்க அதுபடி ஆடி ஆகணும். சிலர் வீட்டில் மனைவி தான் தலை, அது என்னெல்லாம் ஆட்டம் ஆடுதோ இதுக்கெல்லாம் இவர் ஆடணும். ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு மாதிரி. நமக்குன்னு ஒரே ஒரு தலை, தலையாகிய கிறிஸ்து. இயேசுவை தலையா வச்சுக்கணும். இயேசு சொல்லுகிறார், நான் என் சபைக்கு தலை, என் சபைக்கு நான் தலை. சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்கு உரிமையை கொடுக்குறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்கு உரிமை கொடுக்குறீங்க? அல்லேலூயா. இயேசுவே நம்முடைய தலையா இருக்கணும். வீண் சிந்தனை இருக்கக்கூடாது, உலக சிந்தனை நமக்குள்ள வரக்கூடாது. நம்ம அறிவெல்லாம் அப்படியே மங்கணும். ஏன்னா இயேசு தலையாயிட்டார்னா நம்ம 1000 மடங்கு. எப்படி? நமக்கு இருக்கிற ஒரு மண்டை இல்லை, 1000 மடங்கு பவர் நம்ம தலைக்குள்ள வந்துடும். ஞானம் வந்துடும், பொறுமை வந்துடும், அன்பு வந்துடும், சாந்தம் வந்துடும், பெரிய பெரிய திட்டங்கள் வந்துடும், மார்க்கும் சேர்ந்து வரும்,
வெற்றி சேர்ந்து வரும். சொல்லுங்க, கிறிஸ்துவே என் தலை. ஹல்லேலூயா. அடுத்து கடைசியா ஸ்தோத்திரம், என் சபையை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னார். நான் நேசிக்கிறேன் என்று சொன்னார். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல அந்த வசனத்துல எபேசியர்ல 5ஆம் அதிகாரம் 25, 26, 27 வாசித்தீங்கன்னா, கணவன் மனைவியிடத்தில் எப்படி அன்பா இருக்கிறார்களோ அதே போல புருஷர்களே உங்கள் மனைவியிடத்தில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார். எப்படியே கணவன் மனைவியிடத்தில் அன்பு கூறுவது போல கணவன் மனைவியுடைய உறவு ரொம்ப ஸ்பெஷல், தெய்வீகமானது. கணவன் மனைவியின் மேல அன்பு வைக்கிறது போல இயேசு சபையின் மேல் அன்பு வைக்கிறார். இயேசு சொல்லுகிறார், என் மணவாட்டியே சபைதான், என் ரூபவதியே சபைதான், என் பிரியமே சபைதான். சொன்னது யாரு? இயேசு. ஏன் சபை? வீரம். ஆண்டவர் சொன்னார், என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, எவனையும் என் சபையை எட்டி பார்க்க விட மாட்டேன். தான் மனைவி மேல கணவன் எவ்வளவு பொசசிவ்னஸ் இருக்கும், எவ்வளவு உரிமை இருக்கும், அந்த மாதிரி இயேசு சபை மேல உரிமை பாராட்டுகிறார். இது ஏன் மணவாட்டி, ஏன் சபை, ஏன் பிரியம், ஏன் பாசத்துக்குரியவள் அப்படின்னு சொல்லி சபையை நேசிக்கிற தகப்பன் இயேசு சொல்றாரு, ஏன் சபை. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாய் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியினால். ஊழியக்காரர் சொல்றார், பாஸ்டர் சொல்றார், கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியினால். சபை கிறிஸ்து என்னும் புருஷனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மனைவி. பாருங்க, ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீடு இருக்கு, வீட்டில் உள்ள கணவர் சம்பாதிச்சு வாங்குறார். மனைவி இது அவர் வீடு அப்படின்னு சொல்லுமா, என் வீடுன்னு சொல்லுமா? கூறுகட்ட மனைவி அவர் வீடு, என் வீட்டுக்கு நான் போறேன்னு பெட்டியை தூக்கிட்டு போகும். அது கூறுகட்ட குழப்பம் பிடிச்ச மனைவி. ஆனா நல்ல மனைவி என்ன சொல்லும்? கணவன் வீடு என் வீடு. எத்தனை பேரு சரிதானே? ஆமா, அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கு. அந்த பிள்ளை இது எங்க அப்பா வீடு, எங்க அம்மா வீடுன்னு சொல்லுமா, என் வீடுன்னு சொல்லுமா? சொல்லுங்க. இது எங்க அப்பா வீடு அப்படின்னு சொன்னா உங்க குடும்பம் சரியில்லைன்னு அர்த்தம். சரிதானா? நிறைய பேர் அப்படித்தான். கணவன் மனைவி சம்பாதிப்பாங்க, சம்பாதிச்சுட்டு இது ஏன் சம்பாத்தியம், இது உன் சம்பாத்தியம், உன் சம்பாத்தியத்தை நீ தசம்ப பாகம் கொடு, என் சம்பாத்தியத்தை நான் தசம்ப பாகம் கொடுக்கேன். இல்லை, குடும்பம் அதுக்குரியதல்ல. குடும்பத்துக்குள்ள ஒரு பழம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு வாழைப்பழம், அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த வாழைப்பழம் சொத்து சுதந்திரம் எல்லாருக்கும் உரியது. இல்லை எனக்கு மட்டும்தான் புருஷன் எடுத்துக்கிட்டான்னா அவர் நல்ல புருஷன் கிடையாது. சரிதானா? அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் தெய்வீக தொடுதல் வேணும். ஆண்டவர் தொற்றுவார் இந்த செய்தியை கேட்கும் போதே. புரியுதுங்களா? ஏன் வீடு, ஏன் இது ஸ்தோத்திரம். பெட்டு இருக்குன்னா அதில் ஒரு கோடை போட்டுறது, இந்ததுக்கு அங்கிட்டு நீர் படுக்கணும், இதுக்கு இங்கிட்டு நான் படுப்பேன், உமருக்கு அந்த இடம், உங்களுக்கு இந்த தட்டு, எனக்கு இந்த தட்டு. வீட்டில் பெரிய மாஸ்டர் தட்டு வச்சுருப்பாங்க. வீட்டில் இருக்கிற முறுக்கு மீசக்காரருக்கு தான் அந்த தட்டு. எல்லாரும் அந்த தட்டை தொடக்கூடாது. உன் புத்திய குப்பையில் தூக்கி போடு. எங்க ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவருடைய இரத்தத்துக்கு இரத்தமா எங்களை மாற்றி இருக்கிறாரு. அவருடைய எலும்புக்கு சுதந்திரவாளியா எங்களை மாற்றி இருக்கிறாரு.
நம்ம எவ்வளவு கேவலமான உலகத்தில் வாழ்கிறோம் பார்த்தீங்களா? இது ஏன் தட்டு, இது ஏன் டம்ளர், அந்த டம்ளரில் தண்ணியை குடிச்சிட்டோம்னா வீட்டில் ஒரே கலவரம். நான் எல்லா வீட்லேயும் சொல்லலை, ஆனால் நிறைய வீட்டில் அப்படி இருக்கு. அது தப்பு. குடும்பங்கிறது குடும்ப சொத்து. அல்லேலூயா. கணவன் மனைவி பிள்ளைங்கன்னு வேறு பிரித்து பார்க்க கூடாது, எல்லாருக்கும் உரியது. அல்லேலூயா. அதே மாதிரி தான் இயேசு சொல்லுகிறார், ஏன் சபை. அதே மாதிரி மனவாட்டி சொல்லணும், இது ஏன் சபைன்னு சொல்லணும். அப்படி சொல்ற மனசு இருக்கா? ஏன் சபைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க இருதயம் இருக்கா? இல்ல இது துதியின் கோட்டை சபை. நிறைய பேருக்கு இது துதியின் கோட்டை சபை, இது ரத்தனபால் பாஸ்டர் சபை. இல்ல, இது என் சபை. இன்னைக்கு நிறைய பிசாசுடைய தந்திரம். இது அவங்க சபை, இது இவங்க சபை, அது அவங்க அந்த பாஸ்டர் சபை, இது இந்த சபைன்னு ஒவ்வொரு போர்டை வச்சு சொல்றாங்க. இல்ல, என் தேவனுடைய சபை, என் சபை. தேவன் உங்களை இந்த சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார்னா, இங்க கொண்டு வரும்போதே இந்த சபையை உங்க பேர்ல பத்திரம் எழுதி கொடுத்துட்டு தான் ஆண்டவர் உங்களை இந்த சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். இது உங்க சபை. அல்லேலூயா. இது இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய சபை. இந்த சபையை இயேசு ரத்தம் சிந்தி வாங்கி இருக்கிறார். இந்த சபை நமக்கு சும்மா கிடைக்கல, இயேசுவின் ரத்தத்தினால் வாங்கப்பட்ட சபை. இயேசு நமக்கு ஃப்ரீயா கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவர் மணவாளன், நம்ம மணவாட்டி. அல்லேலூயா. மணவாட்டி. ஆமா, மணவாளனுடைய அனைத்து சொத்துக்களும் மணவாட்டிக்குரியது. தேவன் இணைத்ததை மனுஷன் எவனாலும் பிரிக்க முடியாது, பிரிக்கவே முடியாது. இயேசுவின் சொத்தை இயேசு நம்மட்ட தந்திருக்கிறார். இன்னையிலிருந்து நீங்க சொல்லணும், ரத்தம் கொடுத்து வாங்கின சபை ஏன் சபை. இயேசு ரத்தம் கொடுத்தா என்ன, நம்ம ரத்தம் கொடுத்தா என்ன? இயேசுவின் ரத்தமும் நம்ம ரத்தமும் ஒரே ரத்தம். இயேசு ரத்தம் கொடுத்து வாங்கினார், ஆகவே நாம் ரத்தம் சிந்த தேவையில்லை. அந்த உரிமை நமக்குரியது. அப்பா விலை கொடுத்து காசு கொடுத்து வீட்டை வாங்கியிருப்பாரு. பிள்ளைங்க சொல்லும் என் வீடுன்னு சொல்லும், மனைவி சொல்லும் என் வீடுன்னு சொல்லும். அதே மாதிரி தான் இயேசு அப்பா மணவாளன் சம்பாதித்த இந்த சபை என் சபைன்னு சொல்றவங்க கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஏன் சபை. இயேசு சொன்னார் என் சபைன்னு, நீங்களும் சொல்லணும் என் சபை. என் சபையை ரத்தம் கொடுத்து வாங்கியிருக்கிறேன். அதில் எழுதுங்க, உங்க பேரை போடுங்க. இயேசு அப்படின்னு இருக்குல்ல, அதுல உங்க பேர் எழுதுங்க, உங்க பேர் எழுதுங்க. என் சபை, நான் வாங்கின சபை. நமக்கு உலகம் முழுவதும் சொந்தக்காரங்க இருக்காங்க. எங்க உலகம் முழுவதும் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. இப்போ கிறிஸ்டினா படிக்க மேல் படிப்புக்காக சென்னையில் நீட்டுக்காக படிக்க போயிருக்குது. அங்கே இன்னொரு சபைக்கு போகுது. அங்கே போனாலும் ஆண்டவர் பேசுகிறாரு, அங்கேயும் தேவன் தொடுகிறார், அங்கேயும் உடன்படிக்கை பண்ணுகிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா சபையும் இயேசுவின் சபை, இயேசுவால் வாங்கப்பட்ட சபை. அப்படித்தானே பாஸ்டர்? சூப்பர் பாஸ்டர். இன்னைக்கு இந்த சபைக்கு வருவேன், நாளைக்கு அந்த சபைக்கு போவேன், நாளை கழிச்சு அந்த சபைக்கு போவேன். போய் பாருங்க, கடைசியில் நீங்க தேற மாட்டீங்க. தேவன் உங்களுக்கு தந்த சபை. இங்க பாருங்களேன், ஒரு பெரிய தோட்டம் இருக்கு, சரிங்களா? ஒரு பெரிய தோட்டம், இது ஃபுல்லா தோட்டம்னு வச்சுக்கோங்க. உங்களை இந்த இடத்துல நட்டுறாருன்னு வைங்க, உங்களை இந்த இடத்துல நட்டுறாருன்னு வைங்க. நீங்க இங்கே தான் இருக்கணும், இங்கே தான் வளர முடியும். இல்லை பாஸ்டர், இங்கே கொஞ்ச நாள் நான் வளருவேன்,
அங்க கொஞ்ச நாள் வளருவேன், அங்க கொஞ்ச நாள் வளருவேன்னா சீக்கிரம் உனக்கு சங்கு ஊத வேண்டியதுதான். அல்லேலூயா. ஆமா, பட்டு போயிருவ, நீ வளர மாட்ட. நீ எந்த இடத்துல நாட்டப்பட்டியோ, நல்லது கெட்டதோ, லாப நஷ்டமோ, அந்த இடத்துல நீ வளரணும். அதுதான் தேவன் கொடுத்த திட்டம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு கொடுத்த சபை ரத்தம் கொடுத்து வாங்கி இருக்கிறீங்க. அல்லேலூயா. அதுக்கு அடையாளமா தான் காணிக்க தசம பாகத்தை சபையில கொடுக்கிறீங்க. ரத்தம் கொடுத்து வாங்க வேண்டிய சபை. ஆனா நம்முடைய தசம பாகங்களை தேவ சபையில கொடுக்கும்போது என்ன அதுல நம்ம வெளிப்படுத்துறோம்னா, இது ஏன் சபை. என்னது? இது ஏன் சபை. இப்ப கிறிஸ்டினா அங்க சென்னையில சபைக்கு போறா, அங்க தேவன் பேசுறார். ஆனா அவளுக்குன்னு தேவன் நாட்டின சபை இந்த சபை. இந்த சபையில தான் அவ தசம பாகம் காணிக்கைகளை செலுத்தணும். ஆமா, நான் இன்னைக்கு அந்த சபையில் இருக்கிறேன், அடுத்த நாள் ரஷ்யாவில் ஒரு சபைக்கு போவேன், அடுத்த நாள் உகாண்டாவில் ஒரு சபைக்கு போவேன். அங்கங்க தசம பாகம் போடலாமா? இல்லை. தேவன் உன்னை எந்த இடத்துல நாட்டினாரோ, ஆமா, அந்த இடத்துல நீங்க தேவனுக்குன்னு சாட்சியாக தசம பாகம் செலுத்தணும். ஏன் தசம பாகம் செலுத்தணும்? ரத்தம் சிந்தி வாங்கப்பட்ட சபை என்கிறதை வெளிப்படுத்துவதற்காக ஒரு சின்ன டோக்கன் தான் தசம பாகம். நிறைய பேருக்கு தசம பாகனாலே பெருசா தோணுது. இல்லைங்க, அது ஜஸ்ட் டோக்கன். நம்ம ரத்தத்தை எல்லாம் ஒவ்வொரு வாரமும் வந்து ஊத்தணும், ரத்தத்தை எல்லாம் ஊத்தணும். ஆமா, நம்ம அப்படி ஊத்தக்கூடாதுன்னு சொல்லிதான் இயேசு தன்னுடைய ரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே ஊற்றிவிட்டார். இன்னைக்கும் கல்வாரி சிலுவையில் இருந்து அந்த ரத்தம் பாய்ந்து வந்துகிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கும் இயேசுவின் ரத்தம் பாய்ந்து வந்துகிட்டே இருக்கு. நம்மளை சந்திக்குது, நம்மளை தொடுது, பிசாச நடுங்க பண்ணுது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் காய்ந்து போயிருந்தால் நம்ம ரத்தம் சிந்த வேண்டியது இருக்கும். ஆனா இயேசுவின் ரத்தம் காய்ந்து போகவில்லை, நின்று போகவில்லை. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாய்ந்து ஓடி வருகிறது, விளக்கரையமாய் சிந்தப்படுகிறது. ஒரு மரம் இருக்குதுன்னா அதுக்கு தண்ணீர் பாய்ச்சிக்கிட்டே இருக்கிறது மாதிரி சபையை வளர்க்க இயேசு தன் இரத்தத்தை சிந்திக்கொண்டே இருக்கிறார். அதனால தான் இயேசு சொல்லுகிறார், இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற, சிந்தப்பட்ட அல்ல, சிந்தப்படுகிற. இன்றைக்கும் இயேசுவின் இரத்தம் சபைக்காக சிந்தப்படுகிறது. சிந்தப்பட்ட இரத்தம் இயேசுவின் சபையை மீட்டெடுக்கிறது, தூக்கி எடுக்கிறது, பாதாளத்தின் வாசல்களை நடுங்க பண்ணுகிறது. நடுங்க பண்ணி தான் இங்கே கொண்டு வந்திருக்குது உங்களையும் என்னையும். இல்லைன்னா நம்ம இங்கே இருக்க மாட்டோம். இயேசுவின் இரத்தம் நம்ம இங்கே கொண்டு வந்தபடியினால் கரங்களை தட்டி எல்லாரும் ஹல்லேலூயா. இரண்டாவது சொன்னேன், இயேசு உண்டாக்கினார் என்று. உண்டாக்கினார். அந்த வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். அப்போ சபைக்கு வருகிற தேவ பிள்ளைங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் இருந்தா சபை வளரும், புது சிருஷ்டியா இருக்கும். புதிய புதிய ஜனங்கள் சபைக்குள்ள சேர்க்கப்பட்டு கொண்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம். சபைக்காக நாம புது சிருஷ்டிப்பை உண்டாக்கணும். இயேசு சிருஷ்டிகர், நம்மையும் சிருஷ்டிகரா மாற்றுகிறார். எப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது நம்ம செய்ய வேண்டியது, கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது நாமும் சிருஷ்டிகரா மாறுறோம். எப்படிப்பட்ட சிருஷ்டிகரா? புது புது ஆத்துமாக்களை
ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துகிற சுவிசேஷகனா மாறுகிறோம். அல்லேலூயா. சபைக்காக காணிக்க தசம பாகம் கொடுக்கிறது மட்டுமல்ல, சுவிசேஷகனா மாறணும். இயேசுவின் அன்பை சமயம் வாய்ச்சாலும் சொல்லணும், வாய்க்கலனாலும் சொல்லணும். சில நேரம் சமயம் வாய்க்கும், சில நேரம் வாய்க்கவே வாய்க்காது, வாய்ப்பு கிடைக்காது. ஆனாலும் சுவிசேஷத்தை சொல்லணும். சுவிசேஷத்தை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. விசுவாசிகள் சுவிசேஷ அறிவிக்கணும் எல்லா நேரமும். உங்களுக்கு இருக்கிற கொஞ்ச ஞானத்தை பயன்படுத்துங்க, உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் அறிவை பயன்படுத்துங்க, உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பணத்தை பயன்படுத்துங்க. சபை பெருகணும். ஆமென். மந்தை பெருகுகிறது போல. ஆமா, இயேசு நல்ல மேய்ப்பன், நம்ம தான் ஆடு, நம்ம தான் பெருகணும். ஆமா, சபைக்கு வந்து வெறும் சேரை நிரப்பிட்டு போற ஆட்களா இருக்கக்கூடாது, பக்கத்து சேர் நிரம்புற மாதிரி ஊழியம் செய்யறவங்களா இருக்கணும். என் சபையை உண்டாக்குவேன், என் சபையை சிருஷ்டிப்பேன், என் சபையை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. பெருக பண்ணுவீங்களா? ஆமா, சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்றேன், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க தான் இயேசுவை சொல்லணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் இயேசுவை அறிந்து கொள்வாங்க. ஆமா, தமிழ்நாட்டு தலையெழுத்தே மாத்தின சின்ன பிள்ளைங்க, குடும்பங்களின் தலையெழுத்தை மாற்ற வேண்டிய சின்ன பிள்ளைங்க, இங்க இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் 13 வயசுக்கு உட்பட்ட அனைத்து சிறு பிள்ளைகளும் சுவிசேஷ வேலையை செய்யணும். உங்க நண்பர்களுக்கு, உங்க கிளாஸ்ல படிக்கிறவங்களுக்கு இயேசுவை சொல்லித்தாகணும். அவ அடிச்சா அடி வாங்கிட்டு வா. ஸ்தோத்திரம். இயேசுவை சொல்லு. உங்க டீச்சருக்கு இயேசுவை சொல்லுங்க. உங்க அப்பா ஒழுங்கா சபைக்கு வரலன்னா இயேசுவை பற்றி சொல்லு. உங்க வீட்டில் தாறுமாறு இருக்குதுன்னா சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க. அவங்க தான் சின்ன பிள்ளைகளுக்குள்ள பேய அனுப்புவானுங்களா? இயேசுவின் நாமத்தில் சிறு பிள்ளைகளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறேன். ஆமா, பிசாசை அனுப்பி சின்ன பிள்ளைகளை பேயாக்குது உலகம். அதை தெரியாம நிறைய பெற்றோர் பிள்ளைகளை நாசமாக்கிட்டு இருக்கிறாங்க. விசுவாசிகள் சின்ன பிள்ளைங்களை கனம் பண்ணுங்க. சின்ன பிள்ளைங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வருவாராக. சுவிசேஷம் பிள்ளைகள் அறிவிப்பார்களாக. சின்ன பிள்ளைய சுவிசேஷம் அறிவிக்கணும். நம்ம எல்லாம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க கூடாது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களா மாறணும். ஒரு தடவை அல்லேலூயான்னு சொல்லுங்க. சபையை வளர்க்கணும். அம்மா, சபை வளரணும். உங்க மூலம் சபை வளரணும். எத்தனை பேர் என் மூலம் சபை வளரணும்னு சொல்றவங்க? ஏன் சபை சொல்லுங்க. ஏன் சபை? நான் வளர்ப்பேன். யாரோ ஊழியம் செய்வாங்க, K5ல இருந்து செய்வாங்க, அவங்க ஊழியம் செய்வாங்கன்னு இல்லை, நான் ஊழியம் செய்வேன். நான் என் சபையை வளர்ப்பேன். அதான் மணவாட்டி. மணவாட்டி சபையை வளர்க்கும். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதி. நீ அப்படி இருக்கக்கூடாது, நீ மணவாட்டியா இருக்கணும். மணவாட்டி சபையா இருக்கணும். மணவாட்டி சபை சபை வளர்றதுக்கு பாடுபடும். ஆமா, ஆளுக்கு 20,000 30,000 1,00,000 துண்டு பிரதிகளை அடிச்சு கொடுங்க. துண்டு பிரதிகளை அடிங்க, எழுதி கொண்டு வாங்க. இத்தனை 10,000 அடிக்க போறேன் பாஸ்டர், 20,000 அடிக்க போறேன் பாஸ்டர் கொண்டு வாங்க. அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் நாங்கள் கரெக்ட் பண்ணி தாரோம். இல்லை, நல்ல தேவ மனிதர்கள்ட்ட கொடுத்து இதை சரி பண்ணுங்க, பிரிண்ட் பண்ணுங்க, உங்க பேரை போடுங்க, உங்க போன் நம்பரை போடுங்க. சுவிசேஷத்தினால சபை வளரட்டும். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாயை ஒரு பாட்டுக்காக செலவு பண்றாங்க. தங்களை ஃபேமஸ் ஆக்குறதுக்காக ஒரு பாட்டுக்காக 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்றாங்க. அவங்க பேர் பெருசா வரணுமா? அவங்க பாட்டு யாவது என்ன பாட்டு, எவனோ ஒரு பாடினதை இவங்க 2 வார்த்தையை மாற்றி போட்டுட்டு ஒரு பாட்டு. சரிதானா? புதுசாக ஆண்டவர் கொடுக்குற டியூன்லாம் இல்லை. இவங்களா இவங்க பேர்
இவனுக்குள்ள ஒரு பேராசை, என்னையும் 4 பேர் பார்க்கணும், நமக்கும் தான் இருக்கே. ஏங்க, நான் 25 வருஷத்துக்கு முன்னாடியே சபையில் பாட்டு ஆராதனை நடத்துகிறவன். 25 வருஷமாக எந்த ஒரு பாட்டு நான் வெளியே ஆல்பம்னு போட்டேன்னா போட முடியாதா? இல்லை என்ன தகுதி இல்லையா? முடியாதா? முடியும். ஆண்டவர் எனக்கு அது அனுமதி கொடுக்கல. ஆண்டவர் அனுமதி கொடுக்காத ஃபேமஸ் தேவையில்லை. ஆண்டவர் அனுமதி கொடுக்காத புகழ் தேவையில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆளுக்கு 10,000 20,000 நோட்டீஸ் அடிச்சு கொடுங்க. உங்கள் நிமித்தம் உங்க நோட்டீஸை பார்த்து, உங்க துண்டு பிரதியை பார்த்து 4 பேர் ரட்சிக்கப்பட்டேன்னு இந்த சபையில் சாட்சி சொல்லட்டும். என் சபை நான் வளர்ப்பேன். இயேசுடைய மனவாட்டி நீங்க இயேசுவின் மனவாட்டினா உங்க மூலம் சபை வளரும். நீங்க ரட்சிப்புக்குள்ள நடத்தினவங்க சபையில இருப்பாங்க, பரலோகத்துக்கு சேருவாங்க. நல்ல வேளை இந்தியாவில் நம்ம பிறந்திருக்கிறோம். இந்தியாவில் உள்ள சுதந்திரம் எந்த நாட்டிலையும் கிடையாது. நிறைய பேர் பொய் சொல்லுவாங்க. இந்தியாவில் ஊழியம் செய்ய தடை, இந்தியாவில் ஊழியம் செய்ய பப்பர பேனு. என்ன ஏங்க, இவ்வளோ பெரிய நாட்டில் ஏதோ 1-2 இடத்துல நடக்கும். அதை போட்டு பெருசுப்படுத்தி ஒரிசால ஒரு மிஷினரியை வேனில் வச்சு தீயரிச்சாங்க தெரியுமா? அவங்க நிலைமை இன்னைக்கு என்ன தெரியுமா? அவங்க மனைவிக்கு 85 வயசு. அவங்க பிள்ளைங்க இந்த இந்திய தேசத்துக்குள்ளே வர முடியாது. அங்கே கூடையே நின்று தண்ணி கொடுத்துக்கிட்டு சால்ரா அடிச்சுக்கிட்டு இருந்தானே ஒருத்தன், அவன் அவ்வளத்தையும் தான் கையில் வச்சிருக்கிறான். அந்த அம்மாவால் ஒன்றும் செய்ய முடியல. இந்த நாட்டில் எத்தனையோ பேர் அதை பற்றி பெருசுப்படுத்துகிறாங்க. பெருசாக பேசி அவன் வைத்த நிரப்பிக்கிறான். அங்கே தொழுநோய்க்காரங்களுக்கு சாப்பாடு இல்லைங்க. சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. கூடையே சால்ரா போட்டவன் அவ்வளத்தையும் எடுத்து வாயில போட்டு, எத்தனை உலகமே அதை சொல்லி காட்டுது. ஆனால் ஒருத்தர் கூட அங்கே இருக்கிற தொழுநோய்க்காரங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லை. இன்னைக்குள்ள நிலவரத்தை சொல்கிறேன். நம்ம சபையில் உள்ள ஒரு மிஷினரி போய் அதெல்லாம் சந்திச்சுட்டு வந்தார். அவரால் எங்களால் எதுவும் செய்ய முடியல. நம்ம தான் நம்ம சபையை வளர்க்கணும். இந்திய தேசம் சுதந்திர தேசம். நான் பேசுகிற இந்த சுவிசேஷம் தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட 1 கோடி வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. என்ன தடையா பண்ணி இருக்கிறாங்க? சபைக்குள்ள பேசுறது எல்லாம் வீடுகள் தோறும் போகுது. தடை இல்லாம தேவன் நடத்துகிறார். நாடுகள் தோறும் போகுது. தடை இல்லாமல் தேவன் நடத்துகிறார். ஸ்தோத்திரம். இந்திய தேசம் சுவிசேஷத்துக்கு தடை சொல்லாத நல்ல தேசம், பக்தி உள்ள தேசம். சொல்லுங்க சுவிசேஷத்தை. 1-2 பேர் சும்மா கக்கறன்னு பயன்படுத்துவான். ஆமா, அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. நீங்க பாட்டு ஊழியம் செய்யுங்க. தேவன் நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். என் சபையை நான் வளர்ப்பேன், என் சபையை நான் நேசிப்பேன். சொல்லுங்க, என் சபையை நான் நேசிப்பேன். இது ஏன் சபை, இது ஏன் சபை. பக்கத்தில் இருக்கிறவங்க ஏன் வீட்டார், ஏன் சபை, ஏன் சபை. எத்தனை பேர் இந்த சபை மேலே அன்பாக இருப்பேன். இது என் தேவன் எனக்கு கொடுத்த சபை. அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்க.